Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. வாசனால் எந்த ஒரு தனி மனிதனும் பாதிக்கவில்லை, புகாரும் அளிக்கவில்லை என மதுரை குற்றவியல் நீதிமன்றத்தில் டிடிஎஃப் வாசன் தரப்பு வழக்கறிஞர் வாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். டிடிஎஃப் வாசன் தரப்பு வழக்கறிஞர் எந்த மாதிரியான வாதங்களை எல்லாம் முன்வைக்கிறார், அதற்கு எதிர்த்தரப்பு எந்த மாதிரியான வாதங்களை எல்லாம் தொடுக்கிறது, முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் செல்போனில் பேசியபடி காரை அஜாக்கிரதையாக மரணத்தை விளைவிக்கும் வகையில் ஓட்டியதாக பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது பிணையில் வெளிவர முடியாத 308 பிரிவின் கீழ் மதுரை அண்ணாநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவானது செய்திருக்கின்றனர். குறிப்பாக இது சம்பந்தமாக தற்போது டிடிஎஃப் வாசனை மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு முன்பு ஆஜர்படுத்தினார்கள். குறிப்பாக இதில் டிடிஎஃப் தரப்பு வழக்கறிஞர் என்ன வாதம் வைத்தார் என்று பார்க்கும்போது, டிடிஎஃப் வாசனால் எந்த ஒரு தனி மனிதனும் பாதிக்கப்படவில்லை, புகாரும் அளிக்கவில்லை, சென்னையிலிருந்து சென்ற போது எந்த காவலரும் விதிமீறல் குறித்து பார்க்கவில்லையா, 15ஆம் தேதி வீடியோவை பார்த்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். டிடிஎஃப் வாசன் காரை இயக்கியதால் எந்த புகாரும் கொடுக்கவில்லை, காவலர் கொடுத்த புகாரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாசனால் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் அடையவில்லை, வாசனுக்கு முதுகு வலி மற்றும் கண்ணாடி அணிந்துதான் வெளியே செல்ல முடியும். இந்த நிலையில் வழக்கு விசாரணை தற்காலிகமாக நீதிமன்றமானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன வாதம் வைக்கின்றனர் பார்க்கும்போது, வாசன் தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அவரது ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. எந்த விதமான வாகனத்திலும் எந்த விதமான சாகசமும் செய்ய மாட்டேன் என பிரமாண பத்திரத்தில் எழுதி கொடுத்துள்ளார். அதனை மீறியுள்ளார். எனவே வாசன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர். இதனை தொடர்ந்து பார்த்தீர்களானால் வாசனுக்கு திரைப்படம் ஷூட்டிங் இருப்பதால் தற்போது அவரையும் அதனை கருத்து கொண்டு அவரை சிறை வெளியே விட வேண்டும் என்றும் வாதத்தை வைத்திருக்கிறார்கள். இதனை அனைத்தையும் கேட்ட நீதிபதி அவர்கள் தற்போது அந்த தீர்ப்பினை உணவு இடைவெளிக்கு பின்பு ஒத்திவைப்பதாகவும் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சட்டம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே? வாங்க, இந்த ரோட்லயே நான் நிக்கிறேன், எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம வராங்கன்னு பாருங்க, எத்தனை பேர் ட்ரங்க் அண்ட் ரைட்ல வராங்கன்னு பாருங்க. ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த கேஸ் தான். காதுல வச்சு பேசலையே, நான் ஸ்பீக்கர்ல தான் வச்சு பேசினேன். ஆனா எனக்கு டிடிஎஃப் வாசனால் எந்த ஒரு தனி மனிதனும் பாதிக்கவில்லை எனவும் புகாரும் அளிக்கவில்லை எனவும் மதுரை குற்றவியல் நீதிமன்றத்தில் டிடிஎஃப் வாசனின் தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான ஒரு முக்கிய செய்தியினை நாம் தற்போது பார்த்தோம். என்ன பார்த்துதான் மக்கள்
போறாங்கன்னா வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு, அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா? நான் யாரோட உயிரையும் இது பண்ணல. 308 வந்துட்டாங்க, எனக்கு நீதி வேணும். Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.